ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேரிங் போன் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 லைன் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நான் ஜிக்ஸாக்காக வந்து ரேண்டமாக உங்களுக்கு வந்து அங்கங்கே புள்ளி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் ஸ்டிச் வரும் அப்படின்னு காட்டுறதுக்காக. ஓகேவா? பாருங்கள், கீழ் லைன்லேருந்து நம்ம வந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். பேக் ஸ்டிச் போட்டுட்டு கிராஸாக எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஒரு ஸ்டிச்சு, பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக்கு, திரும்ப அதே லைன்லேயே லெஃப்ட் சைடில் வந்து அங்கே ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு. அப்படியே அங்கேருந்து அப்படியே கிராஸாகவே அங்கே கீழ் லைனுக்கு எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு ஸ்டிச்சு, பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக்கு. அதே மாதிரி அதே லைன்லேயே லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. திரும்ப அங்கேருந்து அப்படியே கிராஸாகவே மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச்சு, பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக்கு. திரும்ப அதே லைன்லேயே லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்து அந்த சைடில் ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பாருங்கள், அதே லைன்லேயே லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. திரும்ப மேலே கொண்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச்சு, அங்கே ஒரு லாக்கு. அதே லைன்லேயே லெஃப்ட் சைடு வந்து திரும்ப அங்கே ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக். எந்த இடத்துல ஸ்டிச் போடணும், எந்த இடத்துல லாக் போடணும் அப்படின்றத கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ், கிளாஸஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? யாராவது வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் போட்டிருக்க மாதிரி நீங்கள் எல்லாமே கிளியராக போட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து அனுப்பி விடுங்க. ஓகேவா? இதிலே வந்து நான் சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதை ஜரிலையுமே போடலாம். ஆனால் ஜரியில் போடுறத விட உங்கள் ஜரியில் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் சில்க் த்ரெட்டில் போடுறது போது தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் திரும்ப உங்களுக்கு வந்து ஜரியில் போடாமல் நான் சில்க்லேயே போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 2த்துலேயுமே கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. எண்ட் போட்டு இந்த ஸ்டிச்சை முடிச்சுக்கிறேன் நான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பி விடுங்க.